viewers, வணக்கம் and welcome to Bommo's Touch. இந்த வீடியோல ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரி egg drop prawn soup எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க Bommo's Touch YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து போடுற வீடியோ notification உங்களுக்கு வரும். prawn soup செய்யறதுக்காக ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா பொடி பொடியா கட் பண்ண ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா இஞ்சியும் சேர்த்து இது நல்ல கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எந்த சூப் ரெசிபி நீங்க செஞ்சாலும் பூண்டு நல்லா வதங்கி இது மாதிரி ப்ரவுன் கலர்ல வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் சூப் நல்லா டேஸ்டா இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதோட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூளும் காரத்துக்கு சேர்த்த போறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதோட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5-6 இறாலை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம சூப்பில் சேர்த்துறதுனால ப்ரானோட ஃப்ளேவர் சூப்பில் நல்லாவே இறங்கும். அதோட ஒரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சூப்பில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா வேகணும், அதனால் மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 1/2 kg ப்ரானை நடுவில் இருக்க குடல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கொதிக்கிற சூப்பில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு கரெக்டாக 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை குக் பண்ணுங்கள். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகி சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பில் ஊற்றி கலந்து விட்டுட்டே இருங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒட்டுக்கா ஊற்றுனீங்கன்னா அந்த எக் ட்ராப்ஸ் மாதிரி இருக்காமல் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இப்போது ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற எக் ட்ராப் ப்ரான் சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த முட்டையும் கூட அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த எக் ட்ராப் ப்ரான் சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.